இன்றைக்கி வந்து ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்லேருந்து ஃபஸ்ட் சாப்டர் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் சாப்டர் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரொடக்ஷன் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டீரியல். இதில் வந்து ஃபஸ்ட்டு மெக்கானிக்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 2 இருக்குது. மெக்கானிக்ஸ் ஆஃப் சாலிடை பற்றி படிப்போம், மெக்கானிக்ஸ் ஆஃப் ஃப்ளூயிடை பற்றி படிப்போம். மெக்கானிக்ஸ் ஆஃப் ஃப்ளூயிடை வந்து நம்ம வந்து ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸில் படிப்போம். மெக்கானிக்ஸ் ஆஃப் சாலிடை வந்து இதில் படிக்கிறப்ப 2 இது இருக்குது. மெக்கானிக்ஸ் ஆஃப் ரிஜிட் பாடி, அதை வந்து நம்ம இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸில் படிப்போம். மெக்கானிக்ஸ் ஆஃப் டிஃபார்மபிள் பாடிஸ் அப்படிங்கிறது ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிஜிட் பாடிஸ் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு இப்படி ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட்டில் வந்து இங்கே ஒரு லோடு பிக் பி அப்படின்னு கொடுக்குறேன், இங்கே ஒரு லோடு கொடுக்குறேன், ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் லோடு கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறம் அந்த நடுப்புற ஒரு இங்கே 2 ஒரு பாயிண்ட் ஏங்கிற ஒரு பாயிண்ட்டையும் பிங்கிற ஒரு பாயிண்ட்டையும் மார்க் பண்ணுறாங்க. ஓகே, அந்த 2 பாயிண்ட்டுக்கும் உள்ள அந்த 2 பாயிண்ட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா அந்த எக்ஸ் வந்து சேஞ்சே ஆகலை. லோட் பண்ணது அதாவது இந்த இது டென்சைல் ஃபோர்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் எந்த சேஞ்சும் நடக்கலை அப்படின்னா வந்து ரிஜிட் பாடி. இதுவே வந்து டிஃபார்மபிள் பாடி அப்படின்னா இது வந்து ஒரு சர்ஃபேஸு, இதில் வந்து கீழே வந்து ஃபிக்ஸடான சர்ஃபேஸு. இதை தான் வந்து ஒரு டிஃபார்மபிள் பாடி அப்படின்னா இங்கே ஒரு லோடு கொடுக்குறேன், இங்கே ஒரு லோடு கொடுக்குறப்ப இங்கே ஏ அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டும் பி அப்படிங்கிற பாயிண்ட் இருக்குது. இங்கே நடுப்புற ஒரு டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ். இந்த எக்ஸ் சேஞ்ச் ஆனுச்சு அப்படின்னா அதான் டிஃபார்மபிள் பாடிஸ். அடுத்து டைப்ஸ் ஆஃப் லோடு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிராஜுவலி அப்ளைட் லோடுன்னு இருக்குது, சடன்லி அப்ளைட் லோடுன்னு இருக்குது. இது வந்து எஸ்ஏஎல் சடன்லி அப்ளைட் லோடு. இது ஐஎல் அப்படின்னா இம்பேக்ட் லோடு. கிராஜுவலி அப்ளைட் லோடு அப்படின்னா இதுதான் ஒரு வந்து சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் அப்படின்னா இந்த இடத்துல ஃபிக்ஸடாக இருக்கும், இந்த இடத்துல ஃபிக்ஸடாக இருக்கும். 2 இடத்துல ஃபிக்ஸடாக இருக்குது தான் சிம்பிளி சப்போர்ட்டட் பீமு. சிம்பிளி சப்போர்ட்டட் பீமில் நமக்கு வந்து ஒரு ரைஸ் பேக் இருக்குதுன்னு வச்சுக்கோம். அரிசி மூட்டை இருக்குது அப்படின்னா அந்த அரிசி மூட்டையில் வந்து வெயிட் வந்து 1 கிலோகிராம் இருக்குது அப்படின்னா அந்த 1 கிலோகிராம் அரிசியை வந்து நம்ம வந்து ஒவ்வொரு கிரெயினாக ஒவ்வொரு அரிசியாக எடுத்து அந்த மேலே வந்து இந்த சிம்பிளி சப்போர்ட்டட் பீமில் வந்து வைக்கும் போது பார்த்திங்கன்னா சின்ன சின்ன வெயிட்டாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றிக்கிட்டே போகும். அப்படியே அப்புறம் வந்து டிஃபார்மேஷன் வந்து ஒரு மாதிரி இப்படி இந்த இதில் வந்து டிஃபார்மேஷன் வந்து நடக்கும். இதுவே வந்து இந்த டைம் அதை தான் நம்ம என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு பார்ட்டிக்கல் டைம் 0 அப்போ இந்த பார்ட்டிக்கல் வைக்கும் வெயிட் எதுவுமே இருக்காது. டெல்டா டி அப்போ டெல்டா டபிள்யூ, 2 டெல்டா டி அப்போ 2 டெல்டா டபிள்யூ, 3 டெல்டா டி அப்போ 3 டெல்டா டபிள்யூ, அப்படியே போய்ட்டு n டெல்டா டி அப்போ ஃபுல் வெயிட், அதாவது 1 கிலோகிராம் ரைஸோட வெயிட்டோட லோடு இருக்கும். அதனால் அது வந்து டிஃபார்மேஷன் நடக்கும். இது டைப்ஸ் ஆஃப் லோடில் ஃபஸ்ட்டு லோடு கிராஜுவலி அப்ளைட் லோடு. இதுக்கு வந்து லோடு விசஸ் டைமுக்கு கிராஃப் போட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு சின்ன அரிசி போடுவோம், அதாவது ஒரே ஒரு அரிசி வைப்போம், லைட்டாக வெயிட் இருக்கும். அப்புறம் 2வது அரிசி கொஞ்சம் கொஞ்சமாக அரிசி எடுத்து 1 கிலோ வந்துட்டுனா அப்புறம் அந்த டைம் போக அதே கான்ஸ்டன்ட்டில் இருக்கிறது தான் இந்த மாதிரி கிராஃப். இப்படி இப்படி போகும். உங்கள் சும்மா ரெஃபரன்ஸ் தான். அப்புறம் சடன்லி அப்ளைட் லோடு. சடன்லி அப்ளைட் லோடுனால் இதுதான் வந்து இதுதான் இந்த ஒரு க்யூப் மாதிரி இருக்குது. இந்த க்யூப்பில் வந்து நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு கேப் இருக்குது. இந்த கேப்லேருந்து லைட்டாக இப்படி பக்கத்துலேயே வச்சு டக்குன்னு விடுறது. இதுதான் சடன்லி அப்ளை. ஆனால் உடனே விட்டுறணும். இந்த 1 கிலோகிராம் ரைஸ் பேக் எடுத்து நம்ம வந்து அந்த சிம்பிளி சப்போர்ட்டட் பீமில் வச்சு டக்குன்னு இப்படி விட்டுட்டு எடுத்துடணும். அப்போ வந்து எப்படி இருக்குன்னா லோடு விசஸ் டைம் கிராஃப் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கான்ஸ்டன்ட் கர்வ் மாதிரி கான்ஸ்டண்ட்டாக ஒரு லைனாக வரும். இதுதான் வந்து சடன்லி அப்ளைட் லோடு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இம்பேக்ட் லோடுன்னு ஒன்று இருக்குது. இம்பேக்ட் லோடு அப்படிங்கிறது என்னென்னா ஒரு ஹைட்டு பர்டிகுலர் ஒரு பெரிய ஹைட்லேருந்து டப்புன்னு ஒன்று விழுறது அதுதான் இம்பேக்ட் லோடு. அந்த விழுவுறப்பே பார்த்தீங்கன்னா எனர்ஜியோடு தான் விழுவும். அந்த அப்ளைங் லோடு ஸ்ட்ரக்சர் இஸ் எனர்ஜியோடு தான் விழுவும். ஒரு ஹைட் இருக்கும், அதுதான் இம்பேக்ட் லோடு. நம்ம ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியலில் ஃபுல்லாகவே நம்ம அஸ்யூம் பண்ணுறது எல்லா லோடு எல்லாமே வந்து கிராஜுவலி அப்ளைட் லோடு தான். அதாவது இந்த இது சொன்னேன், இந்த ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் அப்போ டக்குன்னு இப்படி விடுறது அதுதான் கிராஜுவலி அப்ளைட் லோடு தான். சாரி இது கிராஜுவலி அப்ளைட் லோடுனா இதுதான் சின்னதாக கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட் கொடுப்போம், அதான் கிராஜுவலி அப்ளைட். அந்த லோடை தான் நம்ம வந்து ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியலை வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். ஸ்ட்ரெஸ் அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னா இதுதான் வந்து பேசிக்கானது. ஃபஸ்ட்டுக்கு தான் ஆரம்பிக்கிறோம். ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது என்னென்னா இது ஒரு ஃபிக்ஸ்டு சர்ஃபேஸ். இங்கே வந்து ஒரு பாடியை வந்து கீழே வந்து நான் அப்படி வைக்கிறேன் அப்படின்னா அது வந்து கீழே வெயிட்னால தொங்கிட்டுருக்கு. அப்புறம் வந்து பி அப்படிங்கிற லோடு கொடுக்குறேன். இந்த லோடு கொடுக்குற போது எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷனுங்கிற மாதிரி இங்கே லோடு இருக்கிறதுனால திருப்பி ரியாக்ஷன் வந்து பி அப்படிங்கிறது ஆப்போசிட் டைரெக்ஷனில் அப்படி இருக்கும். இந்த இடத்துல கிராஸ் செக்ஷன் எக்ஸ் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா இந்த இடத்துல ஸ்ப்ரிங் மாதிரி ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதா நம்ம இமேஜின் பண்ணிப்போம். அப்படின்னா அந்த இடத்துல வந்து இதுவும் வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து எலாங்கேட் ஆகும். அதுதான் வந்து நம்ம வந்து ஸ்ட்ரெஸ்ஸில் சொல்லுவோம். ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ்டு டியூ டு ரெசிஸ்டன்ஸ். ஸ்ட்ரெஸ் வந்து இதனால் இன்டியூஸ்ட் ஆகுது அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ்னால தான். The effect of resistance per unit length is known as stress. இப்போ வந்து ஸ்ட்ரெஸ்ஸுக்கு வந்து நான் என்னென்னு சொல்கிறேன். இப்போ ஒரு பாடி இருக்குது. இந்த ஒரு பாடியில் வந்து கீழே வந்து ஃபிக்ஸ்டு சர்ஃபேஸ்,
இது மேலே வந்து ஒரு பிளாக் வச்சுருக்கேன். பிளாக் வச்சுட்டு மூவ் பண்ணுறேன். பி அப்படிங்கிற லோடில் மூவ் பண்ணுறேன். இந்த ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் எடுத்துருக்கேன் அப்படின்னா, எக்ஸ்எக்ஸ் அப்படிங்கிற ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, லோட் கொடுக்குறேன். ஆனால் ஸ்ட்ரெஸ் இருக்காது. ஏன் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸே இல்லை. ரெசிஸ்டன்ஸ் எப்போ இருக்கும்? இந்த இடத்துலையும் ஒரு லோடு கொடுத்து இந்த இடத்துலையும் ஒரு லோடு, இங்கே 2 இடத்துலையும் லோடு கொடுத்தா மட்டும்தான் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் இருந்தால் தான் ஸ்ட்ரெஸ் இருக்கும். இந்த இடத்துல நோ ரெசிஸ்டன்ஸ், ஸோ ஸ்ட்ரெஸ் இருக்காது, ஜீரோவாக இருக்கும். இப்போ அதே மாதிரி இங்கே வந்து லோடு கொடுக்குறேன். லோடு கொடுத்துட்டு அதை வந்து நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் வேணும் அப்படின்னா கட் பண்ணணும். இது இந்த பாயிண்ட் நான் வச்சுக்கணும். ரெசிஸ்டன்ஸ் எந்த ஒரு பாடிக்கு வேணும்னாலும் அதை கட் பண்ணி நம்ம பிரித்து பார்க்கணும். இதை நான் பிரிக்கிறேன். இது வந்து ஒரு ஏ அப்படிங்கிறதும் இதை வந்து பி அப்படிங்கிறதும் பிரிக்கிறேன். ஏ அப்படிங்கிறத பிரித்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வரும். இந்த இடத்துலையும் ஒரு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வரும். இந்த என்டையர் பாடியும் வந்து ஒரு ஈக்லிபிரியத்தில் தான் இருக்கும். ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து எப்போதுமே ஈக்லிபிரியமாக தான் இருக்கணும். ஈக்லிபிரியம் கண்டிஷன் முக்கியம். இதில் வந்து ஈக்லிபிரியம் கண்டிஷன் இல்லாதனால அதில் வந்து ஸ்ட்ரெஸ்ஸே இல்லை அப்படின்னு சொல்லிட்டோம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரெஸ்ஸுக்கு வந்து என்னென்ன ஃபார்முலா அப்படின்னா, ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு ரெசிஸ்டன்ஸ் டிவைட் பை ஏரியா. ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது இந்த இப்போ வந்து ஒரு இது பிளாக் அப்படின்னா இங்கே பி அப்படிங்கிற லோட் இருக்கும். அதுக்கு ஆப்போசிட்டாக அப்படி லோடு ஆக்ட் ஆகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பி எங்கிறது ஆக்ட் ஆகும். நம்ம என்ன அச்சீவ் பண்ணிப்போம் அப்படின்னா, சின்ன சின்ன லோடாக இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரி நம்ம அப்படியே அச்சீவ் பண்ணிப்போம். அதுதான் ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு ரெசிஸ்டன்ஸ் டிவைட் பை ஏரியா. இதுதான் வந்து இந்த டெஃபினிஷன் தான் எதில் இருக்குன்னா, ஜேம்ஸ் எம் கேரி அப்படிங்கிற ஒரு ஃபாரின் ஆத்தர் புக்கில் இருக்குது. இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு இது இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கியூபாய்டு இருக்குது அப்படின்னா அதில் வந்து இங்கே ஒரு லோடு கொடுக்குறேன், இங்கே ஒரு லோடு கொடுக்குறேன். லோடு கொடுக்குறப்ப பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கிராஸ் செக்ஷன், இந்த இடத்துல வந்து ஒரு கிராஸ் செக்ஷனை வந்து எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல லோடு வந்து இது வந்து இன்டர்னலாக இருக்கும். அது உள்ளேருந்து தெரியுது. இதை நம்ம என்ன எப்படி கன்சிடர் பண்ணிப்போம்? சின்ன சின்ன ரெசிஸ்டன்ஸாக கன்சிடர் பண்ணிப்போம். இதுதான் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். இது வந்து அசம்ஷன் தான். இது வந்து நான் வச்சுக்கணும். இதுதான் ஸ்ட்ரெஸ்ஸோட டெஃபினேஷன். அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். அடுத்தது என்னென்னா டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறதுல ஃபஸ்ட்டு நார்மல் ஸ்ட்ரெஸ் அப்படின்னா நார்மல் டு செக்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா வந்து அது வந்து நார்மல் ஸ்ட்ரெஸ்ஸு. இப்போ வந்து ஒரு பிளாக் அப்படின்னா அந்த இடத்துல இப்படியும் கொடுக்குறோம். இது வந்து பர்பண்டிகுலராக இருக்குது, இதுவும் பர்பண்டிகுலராக இருக்குது. இப்படி ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குது, இப்படி ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குது அப்படின்னா அது வந்து நார்மல் ஸ்ட்ரெஸ். அதாவது இப்படி பர்பண்டிகுலராக இருக்கும், 90 டிகிரியாக இருக்கும். இதுவே வந்து ஷியர் ஸ்ட்ரெஸ் அப்படின்னா இப்போ அந்த பேப்பர் இருக்குது அப்படின்னா இப்படி, அதாவது அந்த பேரலாக ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா அதை தான் வந்து ஷியர் ஸ்ட்ரெஸ். அது வந்து டவ் அப்படின்னு சொல்லுவாங்க, சிக்மா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து ஒரு பாடி ஆப்ஜெக்ட் வந்து தொங்க விட்ருக்கோம் அப்படின்னா அந்த பி அப்படிங்கிற லோடு கொடுக்குறோம். எம்என் அப்படின்னு 2 கிராஸ் செக்ஷன் எடுத்துக்கிறேன். அந்த கட் பண்ண கிராஸ் செக்ஷன் வந்து A0 இனிஷியல் இது ஒன்று போட்டுருங்க. நமக்கு சிக்மா எம்என் என்னன்னு கேட்குறாங்க அப்படின்னா அதை வந்து நம்ம என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வேணும்னா என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு கட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து பி அப்படின்னு வந்துடும். இது வந்து ஏ அப்படின்னு வந்துடும். ஏ அப்படின்னு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணோம், இந்த இடத்துல தான் லோடு வந்து பி இப்படி ஆக்ட் ஆனிச்சுன்னா இந்த இடத்துல பி இப்படி ஆக்ட் ஆகும். நமக்கு வந்து ஆங்கிள் வந்து இதில் வந்து எவ்வளோனா ஒரு டீட்டா ஆங்கிள் இருக்குன்னா இதே டீட்டா தான் இங்கேயும் வந்து இதில் வந்து இந்த லோடும் இந்த இதுவும் வந்து ஆங்கிள் டீட்டா அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சும்மா அதெல்லாம் அசம்ஷன் டெரிவேஷன் மாதிரி டீட்டா அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த பி டீட்டா. இது வந்து ஷியர் எப்போதுமே அப்படின்னா இப்படி இருக்கும், சர்ஃபேஸோட ஒட்டின மாதிரியே இருக்கும். நார்மலாக உள்ளது இந்த நார்மல் லோடு வேணும் அப்படின்னா பி சைன் டீட்டா. அப்புறம் ஷியர் லோடு வேணும் அப்படின்னா பி காஸ் டீட்டா. அவ்வளோதான். இதில் வந்து நமக்கு சிக்மா அப்படிங்கிறது பிஎன் டிவைடட் பை A0, அப்புறம் பிஎஸ் டிவைடட் பை A0. பிஎன் அப்படிங்கிறது நார்மல் லோடு டிவைடட் பை ஏரியா, இனிஷியல் ஏரியா A0 கொடுத்துருங்கன்னா அது. அப்புறம் ஷியர் ஸ்ட்ரெஸ்க்கு வந்து என்னென்னா பிஎஸ் ஷியர் லோடு டிவைடட் பை A0. ஓகேவா? அப்புறம் வந்து டைப்ஸ் ஆஃப் நார்மல் லோடில் பார்த்தோன்னா 2 இருக்குது. ஒன்று டென்சைல் ஸ்ட்ரெஸ்ன்னு இருக்குது, இன்னொன்று வந்து கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. டென்சைல் லோடு அப்படின்னா இதில் வந்து இதை நான் பிடிச்சி இழுக்கிறேன் அப்படின்னா அது வந்து எலாங்கேட் ஆகும். இந்த டென்சைல்னால் அதை பர்பண்டிகுலராக பிடிச்சி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு லோடு கொடுப்போம். லோடு கொடுக்குறதுனால ஒரு ஸ்ட்ரெஸ் க்ரியேட் ஆகும். ஸ்ட்ரெஸ் க்ரியேட் ஆகிற ஸ்ட்ரெஸ்ஸு தான் வந்து டென்சைல் ஸ்ட்ரெஸ். இதை தான் நம்ம வந்து டென்சைல் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவோம். கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறதுக்கு இது டென்சைல் ஸ்ட்ரெஸ் இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் அப்படின்னா இப்படி இருக்குது. லோடு இப்படி ஒன்று கொடுக்குறேன், இப்படி ஒன்று ஈக்விலிபிரியமாக இருக்கும். ஸ்ட்ரெஸ் அப்படின்னா ஈக்விலிபிரியமாக இருக்கும். 2 லோடு கொடுக்குறேன் டென்சைல் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறதுனால. 2 லோடு கொடுக்குறப்ப நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸ் வேணும்னா நான் சொன்னேன் கட் பண்ணோம் அப்படின்னா ஏ அப்படின்னு வருது, பி அப்படின்னு ஒன்று வருது. அப்படின்னா இந்த இடத்துல இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, இந்த இடத்துல இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். நமக்கு இன்னொன்று அடுத்தது வந்து அசம்ஷன் வந்து இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் சின்னதாக இருக்கும்.
அடுத்தது இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் சின்னதாக இருக்கும். அதில் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் தான் நம்ம ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு பி லோடு. இந்த சின்னதாக ஆட் பண்ணோம் அப்படின்னா இதுக்கு ஈக்குவலாக இருக்கும். பி டிவைடட் பை ஏரியா, சிக்மா இஸ் ஈக்குவல் டு பி டிவைடட் பை ஏரியா. ஓகே, இதில் என்ன பண்ணுறோம், இதில் நான் இன்னும் மைக்ரோஸ்கோபிக் லெவலில் பார்க்குறேன் அப்படின்னா, அந்த டென்சைல் ஃபோர்ஸ் ஒரு ஆப்ஜெக்டை பிடிச்சி இழுக்கிறேன் அப்படின்னா அது என்ன பண்ணும், எலாங்கேட் ஆகும். எலாங்கேட்னா நான் விரிவடைகிறதுனால எக்ஸுங்கிறது எக்ஸ் டெல்டாவாக வரும். எலாங்கேஷனின் அதாவது இந்த ஸ்ட்ரெஸ் இப்படி ஆக்ட் ஆகுது அப்படின்னா, இந்த இருக்குல்ல இதை எடுத்துக்கிறாங்க, இது ஸ்ட்ரெஸ் இப்படி ஆக்ட் ஆகுது அப்படின்னா டென்சைல் ஸ்ட்ரெஸ்ஸு இதுக்கு பேரலாகவே அந்த எலாங்கேஷன் நடக்கிறதுனால இதை நம்ம டென்சைல் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரெஸ் அப்படின்னா அதே மாதிரியே லோடாக பிடிச்சி கம்ப்ரெஸ் பண்ணணும். இப்படி இருக்கிறத இப்படி கம்ப்ரெஸ் பண்ணுறது தான் ஒரு ஆப்ஜெக்டில் இப்படி பிடிச்சி கம்ப்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுதான் கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் நம்ம இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவோம். அப்போ கட் பண்ணோம் அப்படின்னா இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இதுக்கு ஈக்குவலன் ஆப்போசிட்டாக வரும். சரி, ஒரே ஒரு ஏவை மட்டும் எடுத்துக்கிறேன் அப்படின்னா இப்படி வருதுன்னா சின்னதாக நம்ம தான் அசம்ஷன் பண்ணது எக்ஸ் அப்படிங்கிறது எக்ஸ் மைனஸ் டெல்டா எக்ஸாக மாறும். ஏன்னா இது கம்ப்ரெஸ் பண்ணணுன்னா என்ன பண்ணும், எலாங்கேஷன் நடக்கும். அது எப்படி நடக்கும் அப்படின்னா அதாவது எலாங்கேஷன் கிடையாது, இது பேர் கம்ப்ரெஷன் நடக்கும். அதில் உள்ளது கம்ப்ரெஷன் ஆர் கான்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. கான்ட்ராக்ஷனாக சுருங்குறது. அதில் என்ன பண்ணோம், விரிவடையும் ஏரியா. இதில் கொஞ்சம் லென்த் கம்மியாகும். இதுதான் நம்ம கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுலேயும் இந்த கான்ட்ராக்ஷன் பேரலல் டு த ஸ்ட்ரெஸ், கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரெஸ்க்கு பேரலாக இருக்கும். இதுதான் ரெண்டோட டைப்ஸு. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஒரு அதே மாதிரி இதுக்கு ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ப்ரூஃப் சொல்கிறேன். ஸ்ட்ரெஸ் இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற ஒரு பீம் இருக்குது. அந்த பீமில் நான் ஒரு ஏ அப்படிங்கிற ஒரு செக்ஷன் எடுத்துக்கிறேன். இது டிஎக்ஸு, இது டிஒய். இந்த இடத்துல உள்ள திக்னஸ் டிசெட்டு. நான் என்ன பண்ணுறேன், இங்கே ஸ்ட்ரெஸ் க்ரியேட் ஆகிறதுனால அந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் க்ரியேட் ஆகுமா, ரெசிஸ்டன்ஸ் R1 அப்படின்னு சொல்கிறேன். இந்த R1ஓட வேல்யூ வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு அதை எப்படி எழுதுவாங்க அப்படின்னா R1 இஸ் ஈக்குவல் டு சிக்மா டிஒய் டிசெட். இது ஏன் நான் அப்படி எழுதுறேன் அப்படின்னா, சிக்மா அப்படிங்கிறது எந்த ரெசிஸ்டன்ஸ் எதனால் R1 எதனால் வருது, இந்த சிக்மாவால் எந்த ஏரியாவில் வருது, இந்த ஏரியா, இந்த டிஒய்ங்கிறதுலேருந்து இந்த டிசெட் அப்படிங்கிறது இதோட திக்னஸ்ஸு R1 டிஒய் டிசெட். ஓகேவா? அப்புறம் இந்த இடத்துல சிக்மா கொடுத்தனா இந்த சிக்மா டேஷ்னா அதுக்கு ஆப்போசிட் சென்ஸ் சொல்லுவோம். சிக்மா டேஷ் இஸ் ஈக்குவல் டு R1 தான், அதே R1 தான். R1 டிவைட் பை அதே ஏரியா. அதை அப்படி போட்டோன்னா என்ன ஆகுதுங்க, ரெண்டு ஸ்ட்ரெஸ்ஸும் இப்படி வருதும் அப்படி வருதும் ஈக்குவல் அப்படிங்கிறது சொல்கிறது தான் நான் சொல்கிறேன். அதே மாதிரி இங்கே கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரெஸ்ஸில் 10 MPa கொடுக்குறேன் அப்படின்னா ஆக்ஷன் ரியாக்ஷன் 10 MPa தான் வரும். அடுத்தது கான்செப்ட் ஆஃப் ஷியர் அண்ட் காம்ப்ளிமெண்ட்ரி ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸஸ். இது என்ன அப்படின்னா, இப்போ ஒரு பிளாக் இருக்குது அப்படின்னா, பிளாக்கே கன்சிடர் பண்ணிக்கிறேன். பிளாக் இருக்குது அப்படின்னா இங்கே ஷியர் ஸ்ட்ரெஸ் டவ் 1 கொடுக்குறேன் அப்படின்னா, டவ் 1 கொடுக்குறப்ப நமக்கு என்ன கான்செப்டே சொல்லிடுறேன். டவ் 1 கொடுக்குறேன் அப்படின்னா டவ் 2 அப்படிங்கிற ஷியர் ஸ்ட்ரெஸ் இங்கே ஆக்ட் ஆகும். அதாவது இப்படி இந்த ரொட்டேட்டிங் சென்ஸில் ஆக்ட் ஆகும். அதாவது ஒரு கிளாக் வைஸ் சென்ஸில் ஆக்ட் ஆகுறப்ப இதை ரெசிஸ்ட் பண்ணுறதுக்கு இதுக்கு ஈக்குவலான இன்னொரு ஷியர் ஸ்ட்ரெஸ் வரும். அது பேர் காம்ப்ளிமெண்ட்ரி ஷியர் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆன்டி கிளாக் வைஸ் சென்ஸில் இப்படி ஒன்று ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸு, அதாவது டவ் 1 கொடுக்குறோன்னா இங்கேயும் ஒரு டவ் 1 டேஷ், இது ரெண்டும் ஈக்குவல் தாங்க. அதை ரெசிஸ்ட் பண்ணுறதுக்கு ஆன்டி கிளாக் வைஸில் வர்றது இப்படி வரும். இப்படி ஒரு ரியாக்ஷன் நடந்துச்சுன்னா இதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு ரியாக்ஷன் நடக்கும். இதுதான் நான் சொல்கிறேன் கிளியராக. டவ் அப்படின்னு ஷியர் ஸ்ட்ரெஸ் கொடுக்குறேன். இந்த இடத்துல இப்படி கொடுத்தனா இப்படி ஷியர் ஸ்ட்ரெஸ் இப்படி வரும். ஆக்ஷன், இது ரியாக்ஷன், இது ஷியர் ஸ்ட்ரெஸ். காம்ப்ளிமெண்ட்ரி ஷியர் ஸ்ட்ரெஸ்னால் இது கிளாக் வைஸில் இருக்குங்க. நம்ம ஆன்டி கிளாக் வைஸில் காம்ப்ளிமெண்ட்ரி ஷியர் ஸ்ட்ரெஸ் வரும். ஆன்டி கிளாக் வைஸ்னால் இந்த மாதிரி வரும். டவ் 1 டவ் 2 வரும். அதே மாதிரி இந்த இதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல டவ் 1 கொடுக்குறோம் அப்படின்னா இந்த இடத்துல டவ் 1 கிரியேட் ஆகும். இது ஷியர் ஸ்ட்ரெஸ். இது எந்த சென்ஸில் இருக்குது, கிளாக் வைஸ் சென்ஸில் இருக்குது. கிளாக் வைஸ் சென்ஸில் இருக்கிறதுனால நம்ம காம்ப்ளிமெண்ட்ரி ஷியர் ஸ்ட்ரெஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸ் ஷியர் இதில் வேணும். ஆன்டி கிளாக் வைஸ் டேரெக்ஷனில் வேணும். ஆன்டி கிளாக் வைஸ் டேரெக்ஷனில் வேணும் அப்படின்னா டவ் 1 கிளாக் வைஸு, ஆன்டி கிளாக் வைஸ், இது ரெண்டு எல்லா ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸும் ஈக்குவலாக இருக்கும், ஈக்குலிபிரியமில் தான் இருக்கும். ஓகேவா? இங்கே அதே மாதிரி நான் இப்படி கொடுக்குறேன். டவ் இந்த பிளாக்கில்
ஷியர் ஸ்ட்ரெஸ் எப்படி கொடுக்குறேன் அப்படின்னா ஆக்ஷனாக ரியாக்ஷன் வந்து அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்குமா, டவ் இதுவும் வந்து டவ் தான். இது எந்த சென்ஸில் இருக்குன்னா ஆன்டி கிளாக் வைஸ் சென்ஸில் இருக்கா, இல்லை கிளாக் வைஸ் சென்ஸில் இருக்குது. கிளாக் வைஸ் சென்ஸில் இருக்குது. நமக்கு ஆன்டி கிளாக் வைஸ் சென்ஸில் இன்னொரு இதுக்கு வந்து இந்த இப்படி இருந்துச்சுன்னா அப்படி மாறும், அப்படி இருந்துச்சுன்னா அப்படி மாறுங்கிறதுனால அதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து இப்படி சுற்றுதா, அதுக்கு ஆப்போசிட்டாக இப்படி ஒரு கப்புள் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அதை நான் சொல்ல விட்டுட்டேன். கப்புள் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ வந்து இது இந்த இது ஒரு டிஸ்டன்ஸு, இந்த டிஸ்டன்ஸில் இது ஒரு லென்த் அப்படிங்கிறது அப்படின்னா இந்த இடத்துல லோடு, இந்த இடத்துல ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன் பி அப்படின்னு ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன், இந்த இடத்துல ஆப்போசிட்டாக ஒரு பி அப்படிங்கிற ஃபோர்ஸ் கொடுக்குறேன். கப்புள் அப்படின்னா ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸஸ். கப்புள் அப்படிங்கிறதுக்கு என்னென்னா ஏதோ இந்த பி இன்ட்டு இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம், அதை தான் கப்புள்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஷியர் ஸ்ட்ரெஸ்னால் ஒன்றும் இல்லை, கிளாக் வைஸ் சென்ஸாக இருந்தால் ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து கிளாக் வைஸ் சென்ஸாக இருந்தால் காம்ப்ளிமெண்ட்ரி ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து ஆன்டி கிளாக் வைஸ் சென்ஸாக இருக்கும். ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து ஆன்டி கிளாக் வைஸ் சென்ஸாக இருந்துச்சுன்னா காம்ப்ளிமெண்ட்ரி ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து கிளாக் வைஸ் சென்ஸாக இருக்கும். ஓகேவா? அது வந்து மாறி மாறி இப்படி வரும். இப்போ இதை இந்த ஒரு பெரிய பிளாக்கில் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த இடத்துல டவ் 1 அப்படின்னு ஒரு ஷியர் ஸ்ட்ரெஸ் கொடுக்குறேன் அப்படின்னா இதுக்கு வந்து நம்ம காம்ப்ளிமெண்ட்ரி ஷியர் ஸ்ட்ரெஸ் மட்டும் சொல்லுவோம். இப்படி கொடுக்குறேன், அதாவது இந்த சென்ஸில் இருக்குது. இந்த சென்ஸில் இருக்கிறத நம்ம வந்து இந்த சென்ஸில் மாட்டோம். கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் ரொம்ப குழப்பிக்க வேணாம். இப்படி இருக்குது அப்படின்னா, இப்படி சுற்றுது அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி ஷியர் ஸ்ட்ரெஸ் இப்படி வரும் பிளாக்கில். ஓகேவா? அந்த டவ் 2 அப்படிங்கிற ஷியர் ஸ்ட்ரெஸ் இந்த சர்ஃபேஸில் இப்படி கொடுக்குறேன் அப்படின்னா இப்படி சுற்றுறத வந்து ரெசிஸ்ட் பண்ணுறதுக்கு இப்படி ஒரு இது வரும் டவ் 2. அவ்வளோதான். டவ் 3 அப்படிங்கிறது இப்படி ஒன்று கொடுக்குறேன் அப்படின்னா இப்படி சுற்றுறது, இப்படி பரட்டுற மாதிரி உள்ளதை வந்து நமக்கு வந்து இப்படி திருப்புற மாதிரி ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி ஷியர் ஸ்ட்ரெஸ். ஓகே, அவ்வளோதான். ஸ்ட்ரெஸ் அனலைசிஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு பிளாக்கில் எக்ஸ் ஒய் செட் இந்த பிளேன் வச்சுக்கோம் அப்படின்னா இது வந்து ஏ பிளேன், இது வந்து பி பிளேன், இது வந்து சி பிளேன் எடுத்துக்கலாம். எக்ஸ் அப்படிங்கிறதுல வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ஆக்ட் ஆகும். ஒய் எக்ஸ்ஒய், இது வந்து எக்ஸ்ஒய், இது எக்ஸ்இசெட்டு. அதே மாதிரி எக்ஸுங்கிறது வந்து ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸில் நார்மல் ஸ்ட்ரெஸ்ஸு. இது டவ் எக்ஸ்ஒய், டவ் இஸ் எக்ஸ்இசெட்டு. இதே நார்மல் இதில் வந்து சிக்மா ஒய்ஒய், டவ் ஒய்இசெட், டவ் ஒய்எக்ஸ். இதில் வந்து ஜெட்ஜெட் வந்து சிக்மா ஜெட்ஜெட்டு, டவ் அதை மாதிரி நான் சொல்கிறேன். இது சும்மா ஒரு ஜென்ரலாக ஸ்ட்ரெஸ் வந்து இப்படி ஆக்ட் ஆகும். இந்த பிளேனில் பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஒரு நார்மல் ஸ்ட்ரெஸ் இருக்கும், 2 ஷியர் ஸ்ட்ரெஸ் இருக்கும். அதே தான் அந்த எல்லாத்துலேயும் கொடுத்துருப்பாங்க. எல்லாருமே ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம். நான் முன்னாடி சொன்னேன் அந்த டயக்ராமில் பார்த்தோம் அப்படின்னா சிக்மா எக்ஸ்எக்ஸ் வரும். நார்மல் ஸ்ட்ரெஸ்லாம் என்னென்ன இருக்குது? சிக்மா எக்ஸ்எக்ஸ் இருக்குது, சிக்மா ஒய்ஒய் இருக்குது, சிக்மா ஜெட்ஜெட் இருக்குது. அப்புறம் ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸஸ்லாம் என்ன இருக்குது? டவ் எக்ஸ்ஒய், டவ் ஒய்இசெட், இந்த மாதிரி 6 இருக்குது. இதில் வந்து ஈக்குவலாக இருக்கும். எக்ஸ்ஒய்யாக இருந்தால் ஒய்இசெட் ஒய்எக்ஸ் ஈக்குவலாக இருக்கும். அதெல்லாம் சொன்னேன். அது மாதிரி வந்து காம்ப்ளிமெண்ட்ரிங்கிறதுனால அது வந்து ஈக்குவலாக இருக்கும். ஈக்குவலாக இருக்கிறதுனால மொத்தம் எத்தனை இருக்குது? 1 2 3 4 5 6 7 8 9 இருக்குது. டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறப்ப 9 இருக்குது. இண்டிபெண்ட்டாக எத்தனை இருக்குது? இண்டிபெண்ட்னா சிக்மா எக்ஸ்எக்ஸ் தனியாக தான் இருக்கும், சிக்மா ஒய்ஒய் அது ஒன்று தான் இருக்குது, சிக்மா ஜெட்ஜெட் அது ஒன்று தான் இருக்குது. இந்த ரெண்டுத்துக்கு சேர்த்து ஒரு வேல்யூ, இந்த ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஒரு வேல்யூ அப்படின்னு போட்டோம் அப்படின்னா இந்த 2 இருக்குல்ல, இந்த 2க்கு சேர்த்து 1 6 வரும். டோட்டல் நம்பர் ஆஃப் இண்டிபெண்ட் வேல்யூ வந்து 6 வரும். ஓகேவா? அடுத்தது வந்து கன்வென்ஷன், சைன் கன்வென்ஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நார்மல் ஸ்ட்ரெஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னா சைன் கன்வென்ஷன் வந்து டென்சைலில் இருக்குது, காம்ப்ரெசிவ்னு இருக்குது. டென்சைலுக்கு எப்போதுமே பாசிட்டிவ், அதாவது ஒரு இதை வந்து எலாங்கேட் பண்ணுறோம் எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்னா அது வந்து டென்சைலு. இது கம்ப்ரெஸ் பண்ணோம்னா சுருங்குது, லென்த்து குறையுது. இதுக்கு லென்த்து இன்க்ரீஸ் ஆகுதுச்சுன்னா பாசிட்டிவ், அதே தான். கம்ப்ரெசிவ்னா சுருக்கிறோம், நெகட்டிவ். ஓகேவா? அப்புறம் வந்து ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸில் பார்த்தோம் அப்படின்னா ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸில் நான் சொல்கிறதுக்கு ஒரு ட்ரிக் வச்சுருக்கேன். அந்த ட்ரிக் வச்சு சொல்கிறேன். இப்போ சொல்கிறேன் என்னான்ட்டு. இப்போ வந்து இந்த மாதிரி தான் எப்போதுமே என்னென்னா, இந்த மாதிரி ஒரு பிளாக் இல்லைனா ஒரு ஸ்கொயர் மாதிரி கொடுத்துருவாங்க. ஒரு ஸ்கொயரில் வந்து நமக்கு வந்து ஷியர் ஸ்ட்ரெஸ் எப்போதுமே எக்ஸ்ஒய் பிளேனு அந்த மாதிரி 2 டைமென்ஷனலில் தான் கொடுப்பாங்க. 2 டைமென்ஷனில் கொடுக்குறப்ப எப்படின்னா, இந்த இடத்த நம்ம வந்து ஒரு சின்ன வயசுலலாம் படிச்சிருப்போம். இந்த இது கிராஃப் இருக்கும்ல, இந்த கிராஃபில் வந்து ப்ளஸ் எக்ஸ் ஆக்சிஸு, இது மைனஸ் ஒய் ஆக்சிஸு, மைனஸ் எக்ஸ் ஆக்சிஸு, இது ப்ளஸ்ஸு ஒய் ஆக்சிஸு, இது மைனஸ் ஒய் ஆக்சிஸ் அப்படிங்கிற மாதிரியே அது அப்படியே என்னென்ன சைன் கன்வென்ஷன் இருக்குது அதை அப்படியே போடுங்க. ப்ளஸ்ஸு இந்த இடத்துல மைனஸு. ஓகேவா? நம்ம என்ன தெரியும், மேலே போனால் பாசிட்டிவாக, இது ப்ளஸ்ஸு. அப்புறம் இங்கே ஒரு ஃபோர்ஸ் 10 மெகாபாஸ்கல் கொடுக்குறேன். ஓகேவா? அது அப்வோர்டாக இருக்குது.
அப்போர்டாக இருந்தால் என்ன இருக்கும்? பாசிட்டிவ். இது ஒரு பாசிட்டிவ், இது ஒரு பாசிட்டிவ். பாசிட்டிவ், பாசிட்டிவ், பாசிட்டிவ். ஓகேவா? இந்த இடம் வந்து இந்த 10 மெகா பாஸ்கல் அப்படிங்கிறது டவ் ஆஃப் எக்ஸ்ஒய் வந்து பாசிட்டிவ் 10 மெகா பாஸ்கல். இதுவே நெகட்டிவ், இந்த நெகட்டிவில் வந்து டவுன்வோர்டாக இருந்தால் நெகட்டிவ். ஓகே, நெகட்டிவ் ஃபேஸ் மல்டிப்ளைட் பை இந்த ஆரோட டைரெக்ஷன். நெகட்டிவ் நெகட்டிவ் ப்ளஸ்ஸு 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 அதே தான். அது வந்து திருப்பி திருப்பி ரிப்பீட் ஆகிடும். இந்த இடத்துல நெகட்டிவ் ஃபேஸு, இந்த இடத்துல லெஃப்ட் சைட் பார்க்குறோம் அப்படின்னா அது நெகட்டிவ். நெகட்டிவ் அப்படிங்கிறதுனால நெகட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ். இதை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இதுதான் வந்து அந்த ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸில் உள்ள டேரெக்ஷனை சொல்கிறதுக்கு. டென்சைல் ஸ்ட்ரெஸ்ஸு கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரெஸ்க்கு என்ன சொன்னால், டென்ஸ்டைலாக இருந்தால் விரிகிறது. அதனால் வந்து லென்த்து வந்து சைஸ் வந்து எலாங்கேட் ஆகும். அதனால் வந்து டென்சைல் ஸ்ட்ரெஸ்க்கு வந்து பாசிட்டிவ். இதுவே வந்து கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரெஸ் இருந்தால் சுருங்கும் அப்படின்னா கான்ட்ராக்ட் ஆகும். கான்ட்ராக்ட் ஆகுறதுனால வந்து டென்சைல் ஸ்ட்ரெஸ், அதாவது கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரெஸ் வந்து சைன் வந்து நெகட்டிவ் போடும். ஷியர் ஸ்ட்ரெஸ்க்கு எப்படி போடும் அப்படின்னா, இந்த மாதிரி பிளேன் இருக்குது அப்படின்னா அந்த பிளேனில் வந்து இந்த நான் அந்த சொன்ன இந்த ஆக்சிஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி ஃபேஸில் வந்து 2D பிளாக்கில் வந்து ப்ளஸ்ஸு மைனஸ்னு போட்டுருங்க. அந்த ஆரோ ஏதாவது ஒரு ஆரோவை பார்த்தாலே தெரிஞ்சிடும் என்ன ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸு, என்ன சைன் போடணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அந்த இதில் வந்து ஒரு அப்போர்டு அப்படின்னா பாசிட்டிவ். இந்த இதில் வந்து ஒய் ஆக்சிஸில் அப்போர்டாக இருந்துச்சுன்னா பாசிட்டிவ், ஒய் ஆக்சிஸில் கீழே இருந்துச்சுன்னா அந்த நெகட்டிவாக இருந்துச்சு அப்படின்னு நெகட்டிவ். எக்ஸ் ஆக்சிஸ் இந்த சைடு இது பார்க்குறோம்ல, இது பார்க்குறப்ப இது வந்து பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா பாசிட்டிவ், இந்த இடத்துல நெகட்டிவாக இருந்தால் நெகட்டிவ். இதுதான் வந்து ஷியர் ஸ்ட்ரெஸ்க்கு உள்ள சைன் கன்வென்ஷன். 2 சைன் கன்வென்ஷன் இப்போ பார்த்தாச்சு. ஒன்று வந்து நார்மல் ஸ்ட்ரெஸ்க்கு உள்ளது, இன்னொன்று வந்து ஷியர் ஸ்ட்ரெஸ்க்கு உள்ள சைன் கன்வென்ஷன். ரெண்டுமே தரவாக இருக்கும். இப்போ ஒரு சம் மாதிரி பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸு 10 மெகா பாஸ்கல் கொடுக்குறேன். இதுக்கு வந்து என்ன டவ் எக்ஸ்ஒய் இப்போ வேணும். எப்படி போடலாம்? ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன், ஃபஸ்ட்டு வந்து சைன் போடணும். ப்ளஸ்ஸு மைனஸு ஏதோ ஒரு இடத்த எடுத்துப்போமா? சரி, நம்ம இந்த இடத்த எடுத்துப்போம். ப்ளஸ்ஸு இதில் ஒய் ஆக்சிஸ் வந்து எப்படி இருக்குங்க? ஒய் ஆக்சிஸ் டவுன்வோர்டாக இருந்தால் என்னது? நெகட்டிவ். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் நெகட்டிவ். டவ் ஆஃப் எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு -10 மெகா பாஸ்கல். அதே தான் டவ் ஆஃப் ஒய் ஜெட்டு. அவ்வளோதான். அடுத்தது வந்து ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து ஸ்ட்ரெஸ் மேட்ரிக்ஸ் எப்படி போடலாம் அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கு வந்து ஒரு மேலே வந்து எக்ஸ்ஒய் செட் அப்படி மாதிரி போட்டு எக்ஸ்எக்ஸு எக்ஸ்ஒய்யு, அதாவது எக்ஸ்ஒய்யு எக்ஸ்எக்ஸு எக்ஸ்ஒய்யு அப்புறம் எக்ஸ் செட் அப்படி போட்டுக்கிட்டு இந்த எக்ஸ்எக்ஸு ஒய்ஒய் ஜெட் அப்படிங்கிறதுலாம் சிக்மா, அதாவது நார்மல் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறதுனால சிக்மா இதெல்லாம் டவ். இது வந்து சிமெட்ரிக் நேச்சரில் இருக்கும். ஸ்ட்ரெஸ் எப்போதுமே எப்படி இருக்கும் அப்படின்னா சிமெட்ரிக் நேச்சரில் இருக்கும். சிமெட்ரிக் நேச்சர் அப்படின்னா இது 3 இண்டிபெண்டன்ட் வேல்யூ, இது 2 ஈக்குவல் வேல்யூ, இந்த எக்ஸ்ஒய்யும் ZXயும் ஈக்குவல் வேல்யூ, ஒய்ஜெட்டும் ZYயும் ஈக்குவல் வேல்யூ. இதுதான் வந்து நம்ம வந்து சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரி, இப்போ வந்து இதில் வந்து ஒரு சம் பார்க்கலாம். சிமெட்ரிக் மேட்ரிக்ஸு, அதாவது ஸ்ட்ரெஸ் மேட்ரிக்ஸ் என்ன போடலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சம் பார்க்கலாம் எப்படி இருக்குங்கிறதுக்கு. இப்போ வந்து இது ஒரு பிளாக் அந்த இதில் சொன்ன மாதிரி இது எக்ஸ் இது ஒய் ஆக்சிஸ், Z ஆக்சிஸ் அப்படின்னா இதில் வந்து ஃபஸ்ட்டு எக்ஸ் ஆக்சிஸ் இந்த எக்ஸ் பிளேனு, இது எக்ஸ் ஃபேஸில் இப்படி பர்பெண்டிகுலராக இருக்குது, டென்சைலாக இருக்குது. அப்போ சிக்மா எக்ஸ்எக்ஸ் பாசிட்டிவ். இதுவே வந்து XY வேணும் அப்படிங்கிறதுக்கு எக்ஸு, இது வந்து ஒய் வந்து டவுன்வேர்ட்ஸில் இருக்குது. போனால் தான் பாசிட்டிவ், டவுன்வேர்டாக இருக்குது. -50 டவ் XY. இது வந்து டவ் XZ வேணும் அப்படின்னா இது ஓகே தான், அதாவது Z டைரெக்ஷனில் தான் இருக்குது. 75 ஓகேவா? அடுத்தது அடுத்தது ஒய் ஆக்சிஸு, இதான் ஒய் ஆக்சிஸில் எந்த ஒரு நார்மல் ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லை. இப்போ 0 இந்த போட்டிருக்கேன்னா 0. அடுத்தது வந்து இந்த ZZ பிளேனில் கம்ப்ரெசிவாக இருக்குது, அதனால் -80. இந்த இங்கே -50 இருந்தால் இங்கே -50, இங்கே 75 இருந்தால் +75, இங்கே -40 இருந்தால் இங்கே -40. இதுதான் ஸ்ட்ரெஸ் லைனில் வந்து இந்த சம் ஒரு ப்ராப்ளம் சொன்னேன். ஓகே, முன்னாடி பார்த்ததெல்லாம் 3D ஸ்ட்ரெஸ் மேட்ரிக்ஸ் பார்த்தோம். இப்போ வந்து 2D ஸ்ட்ரெஸ் மேட்ரிக்ஸ் அல்லது வந்து பிளேன் ஸ்ட்ரெஸ் கண்டிஷன் என்னென்னு பார்ப்போம். பிளேன் ஸ்ட்ரெஸ் கண்டிஷன் அதாவது 2Dனா நான் 2 பிளேன் மட்டும் எடுத்துப்போம். இந்த பிளேனே மட்டும் இது எடுத்துக்க மாட்டோம். 3Dனா 3மே எடுத்துப்போம். அப்படி போடுறப்ப என்ன வரும் அப்படின்னா ஸ்ட்ரெஸ் மேட்ரிக்ஸ் அதே மாதிரி தாங்க. சிக்மா எக்ஸ்எக்ஸு, சிக்மா ஒய்ஒய், டவ் எக்ஸ்ஒய், டவ் ஒய்செட்டு இந்த மாதிரி வரும். நம்பர் ஆஃப் எலிமெண்ட்டு எத்தனை இருக்குது? 1 2 3 4 எலிமெண்ட்ஸஸ் இருக்குது. நம்பர் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் எலிமெண்ட்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னா, நம்பர் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் எலிமெண்ட்ஸ்னால் இது 2ம் தனித்தனியாக இருக்கும், இதுவும் இது 2ம் ஈக்குவல். அப்போ 3
3 எலமெண்ட்ஸ் தான் நம்பர் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் எலமெண்ட்ஸு சார். ஓகேவா? கொஷின் ஒன்று பார்ப்போம். இப்போ வந்து 50 இதெல்லாம் வந்து ஸ்ட்ரெஸ் மேட்ரிக்ஸில் உள்ள இது வந்து 50. அப்போ நம்ம தனித்தனியாக எழுதிப்போம். சிக்மா எக்ஸ்எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 50. அப்புறம் சிக்மா ஒய்ஒய் இஸ் ஈக்குவல் டு -10. சிக்மா ஒய்ஒய் இஸ் ஈக்குவல் டு -10. இது டவ் ஆஃப் எக்ஸ்ஒய். டவ் ஆஃப் எக்ஸ்ஒய் இஸ் ஈக்குவல் டு -20. ஓகேவா? நான் ஸ்ட்ரெஸ் மேட்ரிக்ஸில் போடணும் அப்படின்னா என்ன பண்ணுவேன்? அதுதான் எழுதியிருக்கேன். ஸ்ட்ரெஸ் மேட்ரிக்ஸில் போகணுன்னா அப்படி ஒரு பிளாக் மாதிரி போட்டு சிக்மா எக்ஸ்எக்ஸ் வந்து 50 டென்சைல் 50 சிக்மா ஒய்ஒய் -10 அப்புறம் டவ் ஆஃப் எக்ஸ்ஒய் வந்து மைனஸ் இதாக நெகட்டிவ் சென்ஸில் வேணும் அப்படின்னா இது ஏதோ ஒரு இது ப்ளஸ்ன்னு வரக்கூடாது. நெகட்டிவ்னால் இதுக்கு டவுன்வர்ட்ஸ் வரும். டவுன்வர்ட்ஸ் இது டவுன்வர்ட்ஸ் அப்படின்னா இது அப்வர்ட். இது 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 வந்து கிளாக் வைஸ் இது ஒரு இந்த சென்ஸில் இருக்குது. ரொட்டேஷன் சென்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸ் சென்ஸு அதில் ஆர் ஆப்போசிட் சென்ஸில் இருக்கணும் அப்படின்னா இதுக்கு டவுன் வந்து இப்படி வரும். அவ்வளோதான். இப்படி தான் போகணும் 2D ஸ்ட்ரெஸ் கண்டிஷனுக்கு. 1D ஸ்ட்ரெஸ் கண்டிஷன் அப்படின்னா சிக்மா எக்ஸ்எக்ஸ் சிக்மா எக்ஸ்எக்ஸ் 2 கொடுப்போம். அதான் ஒரே இதில் வந்து 2 ஆப்போசிட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால அப்படி கொடுப்போம். ஒரே ஒரு எலமெண்ட் இருக்கும். டோட்டல் நம்பர் ஆஃப் எலமெண்ட்டும் ஒன்று தான். நம்பர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் எலமெண்ட்டும் ஒன்று தான். ஹைட்ரோஸ்டாட்டிக் ஸ்ட்ரெஸ் கண்டிஷன்னு சொல்லுவாங்க. இந்த 3D இதில் பார்க்குறோம் அப்படின்னா சிக்மா எக்ஸ்எக்ஸ் சிக்மா ஒய்ஒய் சிக்மா ZZ அப்படின்னா இந்த சிக்மா எக்ஸ்எக்ஸ் சிக்மா ஒய்ஒய் சிக்மா ZZ 3மே சிக்மாவாக இருந்துச்சு அப்படின்னா அதான் ஹைட்ரோஸ்டாட்டிக் ஸ்ட்ரெஸ் கண்டிஷன். நம்பர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் எலமெண்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒன்று தான். ஏன்னா 3மே ஈக்குவலாக இருக்கும். அதுக்கு நம்ம ஸ்ட்ரெஸ் மேட்ரிக்ஸ் வரைஞ்சோம் அப்படின்னா எப்படி திரும்ப இருக்கும்? வேறு டவு ஷியர் ஸ்ட்ரெஸ் எதுவுமே இருக்காதுங்க. ஸ்ட்ரெஸ் மேட்ரிக்ஸ் வரையணும் அப்படின்னா ஷியர் ஸ்ட்ரெஸ் 0 0 0 0 0 0. இதே தான் நம்ம வந்து ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸில் வந்து ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர் அப்படின்னு ஒன்று படிப்போம். ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷரில் நான் ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிஎக்ஸு பிஒய் அதில் ஜெட்டு ப்ரெஷர் ஆக்ட் ஆகிற ஜெட்டு எல்லாமே ஈக்குவலாக இருக்கும். இதுதான் வந்து ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ வந்து டைப்ஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்னால் என்னென்னு பார்ப்போம். டைப்ஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸில் வந்து ஃபோர்ஸ்னு சொல்லுவோம், மொமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஃபோர்ஸ் அப்படிங்கிறது ஆக்சியல் ஃபோர்ஸ் அப்புறம் ஷியர் ஃபோர்ஸ். ஆக்சியல் ஃபோர்ஸில் 2 டைப் இருக்குது. டென்சைல் ஃபோர்ஸ், கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ். அப்புறம் மொமெண்ட்டில் பெண்டிங் மொமெண்ட் இருக்குது, ட்விஸ்டிங் மொமெண்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸில் ஃபஸ்ட்டு ஒரு ரெசிஸ்டன்ஸில் ஃபஸ்ட்டு இது வந்து ஒரு கிராஸ் செக்ஷன், அதாவது ஒரு பீம் வந்து இப்படி அட்டாச் ஆகிருக்கு அப்படின்னா இது ஃப்ளெக்ஸர் சர்ஃபேஸு. இது சின்னதாக ஒரு ஏரியா எடுத்துக்கிறேன், ஏஎன் அப்படின்னு எடுத்துக்கிட்டு இந்த இடத்துல பர்பெண்டிகுலராக ஒரு 1 அப்படின்னு செக்ஷனும் பேரலாக 2 பேரலாக 3 அப்படின்னு வரைகிறேன். 1 அப்படிங்கிறது பர்பெண்டிகுலர் டு த ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன். 2 and 3 ஆர் பேரலல் அலாங் த செக்ஷன் அப்படின்னா இந்த இடத்துல F1 அப்படின்னு ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குற பாருங்க. அதாவது இந்த ஆக்சிஸ் இருக்குன்னா இப்போ இந்த ஆக்சிஸ்க்கு இந்த இடத்துல இப்படி ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து இழுக்கிறேன் அப்படின்னா அது ஆக்சியல் ஃபோர்ஸு. இதுவே வந்து அந்த ஆக்சிஸ்க்கு பேரலாக இப்படி ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா அது வந்து நம்ம வந்து ஷியர் ஃபோர்ஸ் F2 F3 எல்லாம் வந்து ஷியர் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் நம்ம வந்து மொமெண்ட்டில் சொல்கிறோம் அப்படின்னா இப்போ வந்து அதே மாதிரியே 1 2 3 இதில் மொமெண்ட் M1 ஒன்று கொடுக்குறோம், M2 ஒன்று கொடுக்குறோம், M3 ஒன்று கொடுக்குறோம். ஓகேவா? இந்த M1 அப்படிங்கிறது பர்பெண்டிகுலரு, 2 அப்படிங்கிறது இப்போ அலாங் த செக்ஷன், 3 அப்படிங்கிறது அலாங் த செக்ஷனு. M2 அண்ட் M3 இஸ் M2 அண்ட் M3ங்கிறது எப்படின்னா அந்த இடத்துல வந்து பெண்டிங் மூமெண்ட் வந்து ஆக்ட் ஆகும். அது எப்படின்னு நான் தெளிவாக சொல்கிறேன். அப்புறம் வந்து M1 அப்படிங்கிறதுல ட்விஸ்டிங் மூமெண்ட் ஆர் டர்னிங் மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்விஸ்டிங் ஆர் டார்ஷனல் மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இப்படி ஒரு பேஸ்ட் இருக்குது அப்படின்னா இந்த பேஸ்ட்டில் வந்து நான் வந்து இந்த இடத்துல ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன். இந்த இதில் வந்து ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து பெண்டிங் மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதுவே வந்து இதை வந்து நம்ம வந்து ஒரு ட்விஸ்ட் பண்ணுறோம். அந்த இடத்துல ஏதோ ஒரு இதில் ஃபிக்ஸ்டாக இருக்குது. ஃபிக்ஸ் பண்ணுறாங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். ஏதோ ஒரு இதில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம வந்து ட்விஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா ட்விஸ்டிங் நடக்கும். இப்படி வந்து ட்விஸ்ட் ஆகும். இதுதான் ட்விஸ்டிங் மூமெண்ட் ஆர் பெண்டிங் மூமெண்ட். ட்விஸ்டிங் மூமெண்ட் ஆர் டார்ஷனல் மூமெண்ட்னு சொல்லுவாங்க. பெண்டிங் மூமெண்ட்னா ஒன்றும் இல்லை. இப்படி இருக்க பேஸ்ட்டில்
இங்கே ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க, இந்த இடத்துல எண்டில் ஃபோர்ஸ் பண்ண பெண்ட் ஆகுதா, இதான் பெண்டிங் மூமெண்ட். இதே கீழே இப்படி கொடுக்குறேன்னா, கீழே இப்படி கொடுக்குறப்ப கீழே இப்படி கொடுத்தா அப்படி ஆகும், பெண்ட் ஆகும். இதோ இந்த மாதிரி பெண்ட் ஆகிடும். டார்ஷனல் மூமெண்ட்னா ட்விஸ்ட் ஆகி ஒரு மாதிரி ட்விஸ்ட்டாக வர மாதிரி இருக்கும், வளைஞ்சி நெளிஞ்சி இருக்கும். அதுதான் வந்து அதை தான் வந்து நம்ம வந்து டார்ஷனல் மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். டார்ஷனல் மூமெண்ட் அது பெண்டிங் மூமெண்ட்டில் வந்து நார்மல் ஸ்ட்ரெஸ் தான் இருக்கும். அதான் சொன்னேன், இப்படி இருக்குது அப்படின்னா இங்கே இப்படி கொடுக்குறேன் அப்படின்னா இப்படி ஆகிடும் பெண்டிங் மூமெண்ட்டு. டார்ஷனல் மூமெண்ட் அப்படிங்கிறது எப்படின்னா இப்படி புளிஞ்ச மாதிரி இருக்கும். துணி துவைக்கிறப்ப துணி காய்க்கிறப்ப புளிகிறோம்ல, அந்த மாதிரி புளிஞ்ச மாதிரி போகும். அது வந்து ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். ஓகேவா, இதுதான் நம்ம சொல்லுவோம் மோஸ்ட்லி. அடுத்தது வந்து நம்ம ஸ்ட்ரெயினை பற்றி பார்க்க போகிறோம்.